ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சனி, அதே போல 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் 4ஆம் இடத்துல வக்ரகதியில் அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரநிலை பெறுகிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மசனி காலம். ராசிக்குள்ள சனி பகவான் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு இருப்பார். 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு ஜென்மசனி காலம். மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியால் பெரிய பாதிப்புகள்லாம் வராது. ஏன் அப்படின்னா, இந்த சனி பகவானுக்கு பகை நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரம்லாம் இல்லை, அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரமும் இல்லை. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் தான் இருக்குது. அப்போ மீன ராசிக்காரர்கள் முயன்றால் பாருங்க, அதுவும் 2ஆம் சுற்று நடக்கக்கூடியவங்கெல்லாம் முயற்சி பண்ணால் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். தங்களுடைய சொந்த முயற்சினால், சொந்த உழைப்பினால் வாழ்க்கையில் ஒரு இலக்கை எட்ட முடியும். ராசிக்குள்ள சனி, ஜென்ம சனி 2ஆம் சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொங்கு சனி. மேலும் ஜென்மசனி காலகட்டங்கள் பாருங்கள் நிறைய பேருக்கு உடம்பு அசதி, சோம்பல், வயிறு சார்ந்த பிரச்சனை, அல்சர் இருக்கும், ஒரு மந்தத்தன்மை, எதுமேலேயும் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை, உங்களை பற்றிய ஒரு வதந்திகள், நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம், கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை, முக்கியமாக மன அழுத்தம். அதே போல் பாருங்கள் சொந்த பந்த பகை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள், இப்படி நிறைய கஷ்டங்களையும் கொடுக்கும். ஏன்னா ஜென்மசனி மோசமான ஒரு நிலைமையை கொடுக்கும். 7 சனியிலே ஜென்மசனி தான் மோசமான காலகட்டங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு அதிக பாதிப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னா, சனிக்கு எதிரி கிரகமான சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் அங்கே மீன ராசியில் இல்லைங்கிறதுனால. சரி, இந்த ஜென்மசனி இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் 1 வருஷத்துக்கு பாருங்கள் எதுனையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். முக்கியமாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாதுங்க. அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க, மிதமான வேகத்தில் போவது நல்லது. அதே போல் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் பாருங்கள் உஷாராக இருக்கணும். அதனால் ஜென்மசனியில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா பாருங்கள் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய்ங்க. அவர் இந்த மாதம் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 9 கோடியும் 3ஆம் இடத்துல இருக்கிறார். தகப்பனார் சொத்துக்கள் விரயமாகும். பழைய சொத்து ஏதாவது விற்கணும் அப்படின்னா நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மேலும் பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதியை பார்க்குறாரு, பண வரவு அதிகரிக்கும். புதுசாக ஏதாவது ஆபரணம் எடுக்கிறது, புதுசாக ஏதாவது கோயிலுக்குள்ள செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். புதன் பாருங்க உங்களுக்கு இந்த மாதம் வலுவாக இருக்கிறார். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீடு, நிலம், பூமி, கட்டடம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம். வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்க. இந்த மாதம் 4ஆம் இடம் பலமாக இருப்பதனால தாயாருக்கு ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா உடனே அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்க முடியும். அதே போல் தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டரு, ஆடிட்டிங்கு, இந்த எழுத்து, இலக்கியம், அச்சகம் இது போன்ற துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அதே போல் முக்கியமாக 4ஆம் இடம் பலமாக இருப்பதனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். மனசில் இருக்கிற பாரங்கள் குறையும், மன அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும். அதே போல் பாருங்கள் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்குறார். உத்தியோக ரீதியாக ஒரு மேன்மை கிடைக்கும். அதே போல் சூரியன் 4ஆம் இடத்துல இருப்பது பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் குருவும் சேர்ந்துருப்பாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியும் சூரியனும் சேர்ந்துருப்பாங்க.
அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், ஜூலை 16 தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். நல்ல நிர்வாக திறமை, அரசாங்க அனுகூலம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். அதே போல் 10ஆம் அதிபதியும் பலமாக இருக்கிறார். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வேலை கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறார். அப்போ புதிய வேலை, உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. குரு 5ஆம் இடத்துல உச்சமாக இருப்பார். மேலே இந்த மாதம் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோடு இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 9க்கும் அதிபதிங்க. அப்போ 2ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடையவன் பாருங்கள் சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் இந்த மாதம் நம்பக்கூடாது எளிதில். பண விரயம் வரும், தேவையில்லாத இழப்புகள்லாம் வரும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் கண்களில் வலி, பற்களில் ஏதாவது பிரச்சனை, இது போன்ற பிரச்சனை வரும். முக்கியமாக வீண் விவாதங்களை தவிர்க்கணும். கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் யாருக்கும் ஜாயிண்ட் போட்டு பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த மாதம் ரொம்ப கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மீன ராசிக்காரர்கள். அதே போல் தந்தையார் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும் மீன ராசிக்காரர்கள். மேலும் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில தடைகள் வரும். இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களும். அதே போல் 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். அவர் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறார். இந்த மாதம் ஆபரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன ராசி பெண்கள் பாருங்கள், ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு, காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கவனமாக வச்சுருக்கணும் இந்த மாதம் மீன ராசிக்காரர்கள். அதே போல் வீட்டில் நகையை வச்சுட்டு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனம். இந்த மாதம் வீட்டில் வந்து நகைகள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பாருங்கள் சில சச்சரவுகள் வரும். அதே போல் 3ஆம் இடங்கிறது முயற்சி. புதிய முயற்சிகளை ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களும் தவிர்ப்பது நல்லது. அதே போல் வேலையாட்கள் பாருங்கள், வேலையாட்களால் ஒரு சில சிரமங்கள், அவர்களால் தண்ட செலவுகள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக வேலையாட்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் வேலையாட்கள், புது வேலையாட்களை சேர்க்கக்கூடாது. அதே போல் 8ஆம் அதிபதி கேதுவை நோக்கி போகிறாரு பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத வழக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது விரயம் பண்ணணும், விற்கணும் அப்படின்னா நல்ல விலைக்கு விற்கலாம் அந்த மாதம். ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி 6ல் இருந்து 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால. அதே போல் வழக்குகள் இருந்தால் அது முடிவுக்கு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள், ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள். கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதம் நல்லதுங்க மீன ராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக பாருங்கள், நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் பாருங்கள், இந்த ஆறு, ஏரி, குளம், குட்டை, நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது, கடலில் குளிக்கிறது இதெல்லாம் இந்த மாதம் தவிர்க்கணும் மீன ராசிக்காரர்கள். அதே போல் முக்கியமாக வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மீனராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும், மீனராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம். அடுத்த மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 20, 21, 22 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2, 3, ஜூலை 6, 7, 8, ஜூலை 11, 12, ஜூலை 17, 18, 19, 20, ஜூலை 28, 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் கொடுங்க.
உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.